வலைப்பதிவு.com வழங்கும் ஒளிப்பதிவுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய பகுதியில் இலங்கையின் தற்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள மைத்ரிபால சிறிசேன என்பவர் யார் என்பதை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். மைத்ரிபால சிறிசேன அவர்களின் முழுமையான பெயர் பல்லேவத்த கமரலால்கே மைத்ரிபால யாப்பா சிறிசேன. இவர் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1951ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தில் பிறந்துள்ளார். அதாவது மேல் மாகாணத்திலே இவர் பிறந்துள்ளார். ஆயினும் இவருடைய கல்வி போன்றவை பின்னர் பொலன்னறுவை மாவட்டத்திலே நடந்துள்ளது. இவர் பொலன்னறுவை ரோயல் காலேஜிலே கல்வி பயின்றுள்ளார். அது போன்றவும் மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று, இவர் பெரிய அரசியல் பின்னணி இல்லாத ஒரு அரசியல்வாதி. அதாவது தாய் தந்தையர் அல்லது இவருடைய பேரன் பேத்தியார் போன்றோர் அரசியல் செல்வாக்கு இல்லாதவர்கள். இவர் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்துள்ளார். பின்னர் ஜேவிபி காலத்திலே ஜேவிபிக்கு ஆதரவாக சில அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது அரசினால் கைது செய்யப்பட்டு சிறைவாசமும் அனுபவித்துள்ளார். இவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால் 1989ஆம் ஆண்டு முதல் தடவை பாராளுமன்றம் சென்றுள்ளார். 1994ஆம் ஆண்டு முதல் அமைச்சரவை பதவிகளை இவர் பெற்றுள்ளார். 1997ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாரின் அரசிலே இவர் கேபினட் அமைச்சராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே இவர் தோல்வி அடைந்துள்ளார். இக்கால பகுதியில் அமைக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் தலைவர் பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங்க அமைந்தார் என்பதையும், அக்காலகட்டத்திலேயே ரணில் விக்ரமசிங்க பிரபாகரனுக்கு இடையிலான சமாதான நடவடிக்கைகள் என்பன நடைபெற்றது என்பதையும் குறிப்பிடப்பட வேண்டும். பின்னர் 2004ஆம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மீள பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட போது இவர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு இவர் மீது ஒரு கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளினால். ஆயினும் இந்த முயற்சியிலிருந்து உயிர் தப்பி பிழைத்துள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் மஹிந்த ராஜபக்ச அரசில் மிக முக்கியமான பதவியை வகித்துள்ளதுடன் சுகாதார அமைச்சராகவும் இவர் பணியாற்றி வந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வரும் வரை இவர் பெருமளவில் கவனிக்கப்படாத அல்லது இலங்கை அரசியலிலே ஒரு முக்கியமான புள்ளியாக பெருமளவில் கருதப்படாமல் இருந்தார். ஆயினும் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி அல்லது அதிபர் தேர்தலின் பின்னர் இவர் ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இலங்கையில் இடம்பெற்றுள்ளார். 2015ஆம் ஆண்டு உண்மையிலேயே ஜனாதிபதி தேர்தல் நடத்தியிருக்க தேவையில்லை. முன்னைய அதிபர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய செல்வாக்கு 2 வருடங்களின் பின்பு சிறிதளவு சரிந்து விடலாம் என்ற கவலையினால் 2 வருடங்களுக்கு முந்தியதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தினார். ஆயினும் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக கூறப்பட்டது ஒரு பலமான எதிர்க்கட்சி அமையாமையே. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் எதிர்க்கட்சி தோல்வி மேல் தோல்விகளை சந்தித்து கொண்டு இருந்தது. இந்த வேளையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தனக்கு ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்றும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மிகவும் திடகாத்திரமாக நம்பியிருந்தார். இதே வேளையில் எதிர்க்கட்சியின் சமயோஜித புத்தியினால், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா போன்றவர்கள் அமைத்து கொண்ட ஒரு சிறு கூட்டமைப்பின் பின்னணியில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் மஹிந்த ராஜபக்சவின் கட்சியிலேயே சுகாதார அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அறிவிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆயினும் இது மிகவும் ரகசியமாக கடைசி வரை பேணப்பட்டது. இந்த விடயம் வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் ரகசியமாக பண்ணப்பட்டுள்ளதுடன் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை தொலைபேசிகள் ஊடாக நடத்தாமல் வைபர் மற்றும் சேட்டலைட் ஃபோன்ஸ், அதாவது செய்மதி தொலைபேசிகள் மூலமாக நடத்தி கொண்டன. இதன் காரணமாக ஆளும் கட்சிக்கு எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் யார் என்பது பற்றி கடைசி வரை ஒரு அறிய முடியாமல் இருந்த ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. 2015ஆம் ஆண்டு தேர்தல் அண்மையில் முடிந்தவுடன் மைத்ரிபால சிறிசேன எதிர்பாராத ஒரு வெற்றியை அடைந்தார். இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்பட்டது பெரும்பான்மை சிங்கள மக்களில் பெரும் பகுதியினர் மஹிந்த அரசு மீதான அதிருப்தி கொண்டிருந்தனர். குறிப்பாக லஞ்ச ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற காரணங்கள் அதுக்கு கூறப்பட்டது. அதைவிட முக்கியமான காரணம் தமிழ், முஸ்லீம் போன்ற சிறுபான்மை வாக்குகளை பெரும் அளவில் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அள்ளிக்கொண்டார்.
இதன் பின்னர் 6ஆம் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக உச்சமன்ற நீதிபதி கே ஸ்ரீபவன் முன்னிலையில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அரசியல் மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்தவும் ஜனநாயகத்தை வலியுறுத்தவுமே தான் ஜனாதிபதியாக இருப்பதாகவும் இதன் பின்னர் 2ஆம் தடவைக்கு தான் ஜனாதிபதியாக போட்டியிட போவது இல்லை என்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு வைபவத்திலே மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். அத்துடன் தான் பதவியேற்ற அதே தினத்திலேயே ரணில் விக்ரம்சிங்க அவர்களையும் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதம மந்திரியாக நியமித்துள்ளார்கள். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சிக்கு வர முன்பு கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அப்படி என்ன இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கை அரசியல் அமைப்பு சீரமைக்கப்பட இருக்கின்றது. அத்துடன் லஞ்சம், ஊழல் போன்றவை ஒழிக்கப்பட இருக்கின்றது. மேலும் தகவல் அறியும் உரிமை மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் இன்னொரு முக்கியமான விடயம், இலங்கை அதிபரிடம் குவிந்து இருக்கும் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பிரதம மந்திரியிடம் வழங்கப்பட இருக்கின்றது. அதுதான் இந்த அரசியல் சீரமைப்பின் முக்கியமான ஒரு புள்ளி. இதுவரை இலங்கை ஜனாதிபதி ஒரு நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி. அவருக்கு எதிராக எந்த ஒரு சாதாரண குடிமகனும் இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அவர் நினைத்தால் எந்த ஒரு குற்றவாளிக்கும் மன்னிப்பு வழங்க முடியும். அதுபோன்று பல்வேறு சிறப்பு அதிகாரங்கள் அவரிடம் இருக்கின்றன. இவை அனைத்தும் நீக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் மக்களுக்கும் பதில் கூறக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க இந்த மைத்ரிபால அரசாங்கம் உறுதி வழங்கியுள்ளது மக்களுக்கு. இது எந்தளவுக்கு நிறைவேற போகின்றது, எந்தளவுக்கு நிறைவேறாமல் போகின்றது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது எதுவும் கூற முடியாது. சற்று காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பகுதியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம். அன்புடன் விடைபெறுவது மயூரேசன்.